Shri Krishna, Shri Krishna, Shri Krishna, Shri Krishna. Gurur Brahma, Gurur Vishnu, Gurur Devo Maheshwaraha, Guru Sakshat Param Brahma, Tasmai Shri Gurave Namaha. Tasmai Shri Gurave Namaha. Hari Om Tat Sat. Yaksha Prishnam 62வது கேள்வி. அங்கே வரைக்கும் பார்த்திருக்கோம் நம்ம கடந்த சத்சங்கத்தில். அது 77வது ஸ்லோகத்தில் வரும். அந்த ஸ்லோகம் முழுசா படிப்பேன். 77வது ஸ்லோகம். किं नु हित्वा प्रियो भवति किं नु हित्वा न शोचति किं नु हित्वार्धवान् भवति किं नु हित्वा सुखी भवेत्. இந்த 62வது கேள்வி ஆரம்பித்து பார்த்துட்ருக்கிறோம். யக்ஷர் என்ன கேட்குறாருன்னா, எது ஒரு மனுஷன் அவனிலிருந்து விட்டுட்டு தியாகம் பண்ணா, ஹித்வான்னா பை கிவிங் அப், அவனு எல்லோருக்கும் பிரியமாயிடுவான். ஒரு மனிதன் லோகத்தில் எல்லோருக்கும் பிரியமாக இருக்கிறது சாத்தியப்படுமான்னா சாத்தியப்படாது. பட் ஓரளவுக்கு. அதனால் சுத்ததா, பர்ஃபெக்ஷன், நல்லது, சத்துவகுணம் అనేది எப்பவுமே 100% இருக்கவே இருக்காது லோகத்தில். அப்போ அதுக்கு சத்தியம் கண்டுபிடிச்சா தவிர அங்கே ஒரு கம்ப்ளைண்ட்டு கிடையாது. ஆனால் லோக விஷயத்தில் நீ ராமர் சொல்லுங்கோ, கிருஷ்ணர் சொல்லுங்கோ, அந்த காலத்தில் சிஷ்பாலன் ஆகட்டும், இந்த காலத்தில் வேறு யாராவது கருப்பு சிகப்பு ஷர்ட்டு போட்டு நோட்டும் திட்டுவானே இல்லை? ராமருக்கு எவ்வளோ அவமானம் நடந்துச்சு தமிழ்நாட்டில் ஒரு காலத்து. அப்படி அவமானம் பண்ணவங்க தான் இப்போது தமிழ்நாடுன்னு ஆட்சி பண்ணிகிட்ருக்குறாங்க. சரி, கலந்து பேசணும் நான் இன்னொரு வாரத்து வரைக்கும். என்ன யக்ஷ பிரச்சனையில் தான் இதெல்லாம் பேச முடியும். என்ன விஷயம் சம்பந்தப்பட்டிருக்கும். ஒரு பஞ்சதசன்னா அங்கே பேச முடியாது. சரி, எது ஊட்டி கொடுத்தா. ஸோ ஓரளவுக்கு மனுஷன் நிறைய பேருனால நேசிக்கப்படுவான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பதில் என்ன கொடுத்தாருன்னா, மானம் மானம் ஹித்வா பிரியோ பவதி. ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற அகங்காரம்தான் மானம்னு சொல்லப்படுறது, அதுதான் அபிமானம்னு சொல்லப்படுறது, அதுதான் கர்வம்னு சொல்லப்படுறது, ப்ரைடுன்னு சொல்லப்படுறது, வேனிட்டி எப்படியாவது சொல்லணும். அது இருக்கக்கூடாது. நாடு மொத்தத்தினு ஆட்சி பண்ணிகிட்ருக்கிற ஒரு நல்ல விதமான ஆட்சி கவர்மெண்ட் இருக்கும்போதும் அடுத்த மாநிலங்களுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கூட அவங்களுக்கு ஒத்தாஸ் பண்ணி இருந்தால் தானே. மாநிலம் என்பது நாட்டில் ஒரு புகைதானே. அந்த காலத்தில் கூட சக்கரவர்த்தி மகாராஜாக்கள் அப்படி இருக்கும்போது, பூபதிகள் இருக்கும்போது, சாமந்தர்கள் எல்லாரும் அவர் சொன்னபடி அந்த மாதிரி தான் அனுகுணமாக இருந்து ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ராஜ்யமாக இருந்தால் கூட இல்லைன்னா
மக்கள் சமுதாயத்தில் மக்களுக்கு நஷ்டம் ஏற்படும், கஷ்டம் ஏற்படும். அதனால இந்த வேனிட்டி அபிமானம் இருக்கக்கூடாது. அதுக்கு நான் நிறைய பஜகோவிந்தத்தில் என்ன சொல்லப்பட்டது அப்படிலாம் சொல்லி, இவங்க கீதையில் கூட பகவான் வந்து இவங்க எல்லாமே கூட ஷோ ஆஃபுக்காக தான் அப்படி இருப்பாங்க. அதனால நிறைய பேர் அவங்கள நேசிக்க முடியாது. அதுக்கப்புறம் அந்த அகங்காரம் இருக்கும்போது பிரவர்த்திச்ச சில உதாரணம் சொல்லும்போது அஸ்வத்தாமா பற்றி சொல்லியிருக்கேன். சொன்னான்னா ஞாபகம் இல்லை, அங்கே வரைக்கும் நிறுத்திட்டோமே என்னமோ. அஸ்வத்தாம பிராமணன், ஆனால் அவங்க யுத்தம் செய்யறதுக்கு அதில் இருக்கான், அவங்க அப்பா இருக்கான், அவனும் இருக்கான். கடைசி வரைக்கும் கூட அவனுக்கு கோபம் போல, எல்லாம் முடிஞ்சு இறந்து போனதுக்கப்புறம் கூட அவன் இன்னும் அந்த வேனிட்டி, மானம் அபிமானத்தினால படி வாங்கினவனே இதிலே இருக்கிறான். அவனுக்கு ஒரு தண்டனை கொடுத்ததுக்கப்புறம் கூட திரும்பி மாறலை. அதனால் மனுஷனுக்கு இந்த அபிமானம் இது இருக்க வரைக்கும் 2 பேர் நடுவில் குடும்பத்தில் கூட, ஆமாம், எல்லாருக்கும் ஒரு கட்சிக்குள்ளே, ஒரு ஆஃபீஸுக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே, ஆஃபீஸுக்குள்ளே, கட்சிக்குள்ளே, எங்கே இருந்தாலும் கூட அந்த அகங்காரம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நிறைய பேதங்கள் வந்ததுனால, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுனால நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். இப்போ யார் விட்டி கொடுக்கணும்னு இது எப்படி யார் நிர்ணயம் பண்ணுவாங்கன்னா தர்மசாஸ்திரம் நிர்ணயம் பண்ணும். சாஸ்திரம் అనేది ஒன்று இருக்குல்ல. அதனால் நீ சொல்கிறது பெருசாக, நான் சொன்னது பெருசான்னு இல்லை. இந்த சமயத்தில், இந்த காலகட்டத்தில், இந்த சூழ்நிலையில் நம்ம 2 பேரும் தர்மசாஸ்திரத்துக்கு பெரியவர்கள் சொன்ன விதமாக எது செஞ்சால் நல்லது, எல்லோருக்கும் நல்லது, அதுதான் முக்கியம். அப்போது அந்த மாதிரி இருக்கணும். இது சொல்லும்போது நான் அன்றைக்கி கூட சொல்லியிருப்பேன். இப்போது ராமாயணம் பேசுகிறோன்னா ராமாயணத்தில் மகாபாரதத்தில் அஸ்வத்தாமா சொல்லியிருக்கேன் உதாரணம். கர்வம், வேனிட்டி இருக்கக்கூடாது. அதேபோல் சுக்ரீவன் கூடையும் குஹன் கூடையும் அந்த கதை இப்போது இன்னும் நடந்து கொண்டு இருக்குது. அதுக்கப்புறம் ராட்சசனான விபீஷணன் கூடையும் ஒரு பறவை கூட ஜட்டாயு எல்லாத்துக்கும் கருணை காட்டி அப்படி இருந்து, ஈவன் ராவணன் கூட மன்னிக்கிறதுக்கு தயாராக இருந்து, நான் ஒன்று மன்னிக்கிறேன், நீ சீத்தனை கொடுத்தாச்சுன்னா விட்டியன்னா அவகாசம் கொடுத்தாரு. அதனால் அப்படி இருக்கணும் மனுஷன். அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பாகவதத்தில் பார்த்தா துர்வாச மகா முருஷியுடைய கதை. அவர் அம்பரீஷர் மேலே கோபம் வந்தது. அம்பரீஷர் பெரிய தவறு ஒன்றும் பண்ணல, ஆனால் அவருக்கு ஒரு என்னை அவமானப்படுத்திட்டு என்னைன்னு ஃபீல் பண்ணுறாரு, ருஷியாக இருந்தால் கூட. அதனால் அபிமானம் வர்றதுக்கு, அகங்காரப்படுறதுக்கு எந்த சமயத்தில் ஒரு மனுஷன் பத்தனம் ஆகிடுவான், அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் அனுபவித்து தீருவானேது இந்த கதைகள் எல்லாம் சொல்லும். அது தெரியும் நமக்கு. அப்புறம் அம்பரீஷர்னு அடிச்சுடணும்னு சொல்லி கோபம் வந்து ஒரு சாபம் போல் ஏதோ கொண்டு வந்தார். ஆனால் அது வந்து திரும்பி அவர்னே துரத்திட்டுச்சு. அப்புறம் அவர் லோகம் சுற்றி அங்கங்கே போய் கடைசியில் நல்லவனுக்கு நீ அபராதம் பண்ணி இப்படி பண்ண என்னோடய பக்தனுக்கு, அதனால நீ அவனுக்கிட்டே போய் மன்னிப்பு கேளுன்னு சொன்னார் பகவான் விஷ்ணுவே. அப்புறம் துர்வாசன் வந்து அம்பரீஷனான, அகங்காரம் இல்லாத பரம பக்தனான அவனுக்கிட்ட வந்து காலு மேலே விழுந்துடும். அப்போதான் அந்த சுதர்ஷன் சக்கரம் துர்வாச ருஷினி விட்டுடுறத. இது கதை. எதுக்கு இதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன்னா, எல்லாம் சொல்லணும், புராணத்தில் சொல்லணும், இங்கே சொல்லணும், அங்கே சொல்லணும். நாட்டில் இப்பவும் அப்படியே தான் சில இடத்துல நாங்கள் எங்கள் மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை
கொடுக்குற எந்த திட்டத்தையும் அப்ளை பண்ணாமல் வேணுமனே நிறுத்தி வச்சு இப்படியெல்லாம் பண்ணுறதுன்னு என்னது? அவங்க பண்ணுறது மக்களுக்காக தானே பண்ணுறான். ஏன்னா நீங்கள் பண்ணுறீங்க, அதனால் நாங்கள் நடத்தக்கூடாது. அப்படி நடத்திட்டால் மக்களுக்கு நாங்கள் உன்னை மேலே எப்படி எதிர்த்து பேச முடியும்? இதெல்லாம் கொஞ்ச நாள் தான், எல்லாம் போயிடும். தர்மத்துக்கு முன்னாடி நிற்காது எதுவுமே. அதனால் அப்படியெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இதே துர்வாச ரிஷி வந்து திரௌபதினு வந்து கிருஷ்ணனை டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சார் இவர், கிருஷ்ணன். அதனால தான் அந்த வனவாசத்தில் காட்டில் இருக்கும்போது எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லா பாத்திரம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து இப்படி அவங்களுக்கு ஆக்சுவலி அக்ஷய பாத்திரம் பகவான் கொடுத்தாரு. என்ன இவங்க சாப்பாட்டுக்கு கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லவங்களிலேயோ அக்ஷய பாத்திரம் கொடுத்தாரு. இவர் வந்து கிருஷ்ணன் கொடுத்த அக்ஷய பாத்திரம் நிஜமாக வேலை பண்ணுமா இல்லையா, அவருக்கு என்ன அவ்வளோ பெரிய பவரா, ஒரு பரீட்சை வைக்கலாம்னு சொல்லிட்டு இத்தனை பேர் சிஷ்யர்கள் கூட அப்படியெல்லாம் வந்தார். வந்தவர் சரி திரௌபதி அக்ஷய பாத்திரம் இருக்குது, எத்தனை பேருக்காவது சாப்பாடு கொடுக்கலாம்னு அவர் குளிக்கிறதுக்கு போயிட்டு ரொம்ப நேரம் வராமல் அப்படியெல்லாம் இருந்துட்டு திடீர்னு நிறைய பேர் கூட்டிகிட்டு வந்தார். ஆனால் திரௌபதிக்கு ஒரு கூட இத்தனை பேருக்கு, அவங்க 5 பேருக்கு 6 பேருக்குன்னா அக்ஷய பாத்திரம் இது கொடுத்துட்டு இருக்குது, சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இத்தனை பேர் வந்து 100 கணக்கில் இது என்ன ஆகுமோ, அவர் வேறு கோச்சுக்குவார் துர்வாச விஷயம் அப்படி யோசிச்சுட்டு கிருஷ்ணா நினச்சா கிருஷ்ணன் அங்கே இல்லை. அப்போது திடீர்னு கிருஷ்ணன் வந்ததுக்கப்புறம் இப்படி அவர் போயிட்டா வருவார், இத்தனை பேர் சாப்பாட்டு நான் கொடுப்பேன். அவர் கிருஷ்ணா என்ன பண்ணார் அவருக்கு தெரியும். இல்லை அக்ஷய பாத்திரம் அவர் வாட்டது சாப்பாட்டு சர்வ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அது இனிமேல் இப்போதைக்கு வேலை பண்ணாது, திரும்பி அது ஏதோ இருக்குது. நான் எல்லாம் இப்போதை கடுகி வச்சுட்டேன். எல்லாம் முடித்ததுக்கப்புறம் அவர் வந்து இப்படின்னா எல்லாம் கொண்டு வந்த பாத்திரம் சொல்லி பாத்திரம் கொண்டு வந்து அதில் வந்து தேடணும். ஒரே ஒரு சின்ன விசிறி இருந்ததா, அது மட்டும் எடுத்துக்கிட்டு கிருஷ்ணர் வாயில் போட்டுக்கிட்டு அங்கே எல்லாருக்கும் குளிக்கிறார். இப்போ வந்து வயிறு ஃபுல்லாகிடுச்சு, சாப்பாடு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டாங்க. ஈஸ்வரனை பரீட்சை பண்ணணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஈஸ்வர சக்தியை நம்ம பரீட்சை பண்ணக்கூடாது. இயற்கையில் அப்படி தான் பண்ணிகிட்ருக்குறோம். சரி, இன்னொரு உதாரணம், பிருகு ரிஷியுடைய சரித்திரத்தில் இன்னொரு கதை இருக்கு. அவர் கூட இப்படி தான் இந்த 3 பேரில் யாருக்கு ரொம்ப பொறுமை ரொம்ப அபிமானம் இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பிரம்மா, சிவாவா, விஷ்ணுவான். அப்புறம் ஒருத்தர்கிட்ட போய் என்னென்னமோ பண்ணார். பிரம்மனு கோபம் வந்துச்சு அவருக்கு. கோபம் வராமல் யார் அப்படி இருப்பான், அபிமானப்படாமல் என்னை அவமானப்படுத்துவையானே சொல்லாமல் யார் இருப்பான்? அப்போ தான் அந்த கடவுள் தான் ரொம்ப சிறந்தவர். சிவனும் அப்படி கோச்சிக்காமல் இருக்க முடியல. அப்புறம் விஷ்ணு கிட்ட வந்து இவர் படுத்துக்கிட்டு இருந்த கால் வச்சு இங்கே மார்பு மேலே தட்டி குத்திட்டார். அதுக்கு கூட விஷ்ணு வந்து கோச்சிக்கல, ரியாக்ட் ஆகலை, செவிக்கலை, ஒன்றும் பண்ணல. அப்போது விஷ்ணு தான் பெருசுன்னு சொல்லி கதை நிறைய இல்லையா? அதனால் அபிமானப்படுறது, கோச்சிக்கிறது, திட்டுறது இதெல்லாம் ரொம்ப சுலபம், ஈஸி. அது பண்ணாமல் இருக்கிறது. இப்போ வர கொஷின்ஸ் எல்லாம் அப்படி தான் இருக்கும். சரி, இந்திரலோகத்தில் இருக்கிற சொர்க்கத்தில் இருக்கிற இந்திரன் வந்து இதை துர்வாசனுக்கும் ப்ளஸ் அவளுடைய குருவான ப்ரஹஸ்பதிக்கும் அவமானப்படுத்தினால பாகவதத்தில் 2 கதை பார்த்தோம். அந்த 2துடைய பரிணாமம் எப்படி எல்லாம் ஆகி இந்திரனுக்கு என்ன தேவதைக்கு சக்தி எல்லாம் போய் அவனை எல்லாம் எழுந்த அப்புறம் ரொம்ப பலகீனமாயிட்டாங்க அன்னைக்கு கதைகள் கேட்டோம் இல்லையா? என்ன இந்திரனுக்கு அபிமானம். ஒரு வாட்டி ப்ரஹஸ்பதி குரு ஏந்திச்சு நிற்கலை. இன்னொரு வாட்டி இந்த துர்வாசர் அவருக்கு எங்கேயோ ஏதோ ஒரு அழகான ஒரு மாலை கடிச்சது. அது சரி, அப்படி போகும்போது சொர்க்க லோகத்தில் இந்திரனுக்கு சும்மா கிஃப்டாக கொடுக்கலாம் அப்படின்னு போனால் அந்த டைமில் இவன் யானை மேலே உட்கார்ந்துருந்தார்.
ஐராவதம் மேலே. துர்வாச மகாருஷி பிராமணன் ருஷி வந்தால் இறங்க வேண்டாமா? இறங்காமல் அங்கேருந்து சரி கொடுங்கோ எடுத்துக்கிட்டேன். அதே ஒரு தவறு. அது அப்படி வாங்கினது அட்லீஸ்ட்டு கண்ணியமாக நமஸ்காரம் வச்சுக்கணும் இல்லையோ, அது அந்த யானை தலைமையில் சும்மா அப்படி போட்டிட்டார். அந்த யானைக்கு அது கொஞ்சம் இரிட்டேஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன இது புதுசாக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படி இப்படி பண்ணி தும்பு கையினால் கீழே போட்டு கால் வச்சு மிதிச்சு இதெல்லாம் பண்ண துர்வாச சும்மா இருப்பாரோ? பாருங்க, கதை இங்கே இருக்கு, அங்கே இருக்கு, நம்ம வீட்டில் இருக்கு. வீட்டில், வீதியிலோ, நாட்டிலையும் எல்லா இடத்துல இருக்கு. சரியா? அதனால் ஆனால் நம்ம கிருஷ்ணன் அவரோட ஸ்நேகிதனான குச்சேலன் சுதாமா கிட்ட எப்படி பிரவர்த்திச்சார், எப்படி இருந்தார், ஏதாவது வித்தியாசம் பார்த்தாரா? சுதாமா கதை எவ்வளோ பிரேமா. அதே போல் ராமர் பற்றி சொன்னால் அந்த குஹனும் சுக்ரீவனும் விபீஷன் கிட்ட எல்லாரும் கூட அபிமானப்பட்டு கர்வப்படுறது எவ்வளோ நேரம். ராஜ்யம் ஜெயிச்சதுக்கப்புறம் கூட, யுத்தம் முடித்ததுக்கப்புறம் கூட எப்பவுமே அப்படிப்பட்ட வேனிட்டி கிடையாது. இது நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, அடுத்த கேள்வி. கிம் நுஹித்வான சோச்சதி குரோதம் ஹித்வான சோச்சதி. இதெல்லாம் கனெக்டடாக இருக்கு. எதி உட்டி கொடுத்தா மனுஷனுக்கு துக்கப்படாமல் இருக்க முடியும்? அபிமானம், கர்வம், வேனிட்டி இருந்தால் தான் அதுக்கப்புறம் அடுத்த ஆஃப்டர் எஃபெக்ட் என்னன்னா குரோதம் வரும். அதுதான் இப்போ கதையில் ரெண்டுமே பார்த்துட்ருக்குறோம். அது சும்மா அப்படி போகாது, குரோதம் கொண்டு வரும். அதுக்கப்புறம் எல்லாம் வரும், ஒன் பை ஒன் அந்த ஃபேமிலி எல்லாம் வரும். காம, குரோத, லோப, மோக, மதமாச்சரியங்கள் எல்லோரும் லைனாக நிற்பாங்க. குரோதத்தினை ஒரு மனுஷன் உட்டி கொடுத்தா அவனும் நல்ல நிம்மதியாக இருக்கலாம். நான் சோச்சத்தைன்னா அவன் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? அப்படின்னு சொல்லி இது எதுக்கு மனுஷனுக்கு கோபம் வருதுன்னா இதே தான். நான் நினச்சது, நான் கேட்டது, நான் சொன்னது நடக்கலை, இல்லை எனக்கு வேணுமென்னு சொன்னது எனக்கு கிட்டேருந்து பிடுங்குறான், எடுத்துக்கிறான் அப்படின்னா கோபம் வரும். கோபம் சின்ன குட்டி குழந்தை கூட வருது, கையில் இருக்கிற டாய் எடுத்துகிட்ட கோபம். அதுக்கப்புறம் திரும்பி கொடுத்தா கூட கொஞ்சம் பெருசானது தூக்கி போடும். நீ எனக்கு என்ன எடுத்துக்கிட்டே தூக்கி போடும். அப்புறம் அந்த சமயத்தில் அந்த குரோதம் விஷயம் பலது பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. பல இடத்துல நமக்கு இது ரொம்ப முக்கியம். கோபத்தை ஜெயிக்கணும். எந்த காரணத்தினால கூட கோபம் படுறது பற்றி ஜஸ்டிஃபை பண்ணவே கூடாது, எது சொல்லியும். ஆனால் கொஞ்சம் கோபமாக கண்டிக்கிறது போல் ஒரு விஷயம் சொல்லி வைக்கிறதுக்கு, தெரிய வைக்கிறதுக்காக சொல்ல வேண்டி வரும். ஆனால் அதனால் நான் கோபி ஆகக்கூடாது. அந்த ஒரு க்ஷணம்தான். மகாத்மாக்களுக்கு, ஞானிகளுக்கு கோபம் வந்த க்ஷணம், அவ்வளோதான். அதே அடுத்த கேட்டகரி அவனுக்கு வந்தாச்சுன்னா அது சில மணிக்கணக்கெல்லாம் இருக்கும். அது ஒரு சுபாஷிதம் இருக்குது, ஞாபகம் இல்லை. அதே பாபிஷ்டன்னா ரொம்ப பாப்ப புத்தி, பாப்ப செஞ்சு நான் கோபம் வந்துச்சுன்னா அது வாழ்க்கை முடிச்சா நான் ஞாபகம் வச்சுக்கிறேன்னு சொல்லுவானே, வச்சுக்கிறான். சாகிற வரைக்கும் நான் ஒன்று மன்னிக்கலை. அப்பா என்ன பெரிய சாதிப்பு, அடுத்த நரக்கத்துக்கு போக போகிறேன். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. சரி, திரௌபதி கிட்ட வனவாசத்தில் இருக்கும்போது தர்மபுத்திரன் ஏதோ சந்தர்ப்பம் அந்த அம்மா கிட்ட நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் பேசுவார். அங்கே நிறைய ஸ்லோகங்கள் இந்த கோபம் எவ்வளோ பெரிய சத்ரு, நம்மளை மனுஷன் எரிச்சிடும். அதனால சொல்கிறோம், பிஃபோர் த ஆங்கர் பேர்ன்ஸ் யூ பேர்ன் த ஆங்கர். அது அது தலை தூக்கிறதுக்கு முன்னாடியே யூ ரிமூவ் இட். அங்கே சொல்கிறாரு, குருத்தா பாபம் நரஹ குர்யாத்.
இந்த குருத்தம் அங்கே இல்லாது. குருத்த கோபம்ல ஒரு மனுஷன் செய்கிற பாபம் யாரும் பண்ணக்கூடாது. அவனு பண்ணுவான். குருத்தோ ஹன்யாத் குருநவே. அந்த கோபம் வந்துச்சுன்னா அவனு அப்பாவா அம்மாவா யார் நடிக்கிறான், யாருன்னு கொலை பண்ணுறான்னு தெரியாது, குருன்னு கூட கொலை பண்ணுவானாமா. அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் கிட்ட சொல்கிறார் தர்மபுத்திரன். இதே தர்மபுத்திரன் தான் இங்கே எக்ஷனுக்கு பதில் கொடுக்குறவர் அங்கே. அப்புறம் குருத்த பருஷாய வாச்ச. அவன் பேசுகிற பேச்சே போதும் நம்மளுக்கு. அதுதான் பேச்சு ரொம்ப முக்கியம். அடிக்க வேண்டாம், நிஜமாகவே குத்த வேண்டாம், நிஜமாகவே கொலை பண்ண வேண்டாம். ஆனால் பண்ணது போல் ஆகிடும். பேச்சு போதும். வார்த்தைகள் அப்படி குத்துற போல் இருக்குது. அது எவ்வளோ கொடுமைப்படுத்துறது மனுஷன், எவ்வளோ கஷ்டப்படுத்துறது, எவ்வளோ துக்கப்படுத்துறது. குருத்த பருஷமான வாக்கியங்கள், ரொம்ப ஹார்ஷ், விஷபூரிதம். அப்படிப்பட்டது பேசிட்ட எப்படி பேசுவான்னு அது அப்படி பேசி ஸ்ரேய அபி அவமன்யதே. ஒரு நல்ல மனுஷனை கூட அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி பேசுவானே. அப்படி தானே பண்ணுறாங்க. இப்போது உலகமெல்லாம் பாராட்டுறது நாட்டுடைய நாயகனை, இங்கே பக்கத்தில் இருக்கிறவனுக்கு பொறுத்துக்கல. இது என்ன குணம் இது? அவங்கள ஏதாவது நல்லது பண்ணுறாங்கன்னு ஒன்றும் பண்ணல. கூண்டா ராஜ்யம் பண்ணிக்கிட்டு உலகமே மொத்தத்தில் பேர் புகழ் ஒரு மனுஷனுக்கு வரணும்னா எந்த நாடு யாரும் அவன் பற்றி கை காட்டி சொல்ல முடியாத அளவுக்கு இருந்த விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது உனக்கு எப்படி அவ்வளோ தப்பு தெரியுறதா அவருக்குள்ள? பார்க்குற திருஷ்டி இவங்கள்ட தான். இந்த மாதிரி அவமன்யத்தை ஏதாவது பேசுவான், எப்படியாவது பேசுவான். என்ன அடுத்தது பேசணும், அடுத்த ப்ரெஸ் மீட்டுக்கு இன்டர்வியூ கொடுக்கணும்னு ஏது வச்சுக்கிட்டு இதே சிந்திச்சு யோசிச்சுட்டு இருப்பான் அவன். ராப்பகல் இதே தான் அவங்களுக்கு வேலை. நல்லது எவ்வளவு நடந்திருக்கு, என்ன நடந்து கொண்டு இருக்கிறதுனது சிந்திக்க மாட்டேன், சொல்ல மாட்டேன். என்ன அதெல்லாம் சொன்ன நான் எங்களுக்கு இடம் போயிடும். அப்போது எங்களுக்கு எனக்கு இடம் போகும். நீ யார்? நாடு முக்கியமா, நீ முக்கியமான? இந்த மாதிரி பெரியவங்களை திட்டுவான், கொல்லுடுவான். அம்மா அப்பானை திட்டுவான், அடிச்சுடுவான். எத்தனையோ கோபம். அதை ஒரு லெவல் தாண்டிச்சுன்னா மனுஷனுக்கு என்ன பண்ணுறான்னு தெரியாது. சரி, இதை பற்றி நம்ம திருக்குறள் கூட 305ஆவது திருக்குறளோ அதை பற்றி சொல்லியிருக்காரு. அதோடைய சாராம்சம் என்ன? ஒரு மனுஷன் அவனை காப்பாற்றுக்கணும்னு நினச்ச எதிலிருந்து அவனை காப்பாற்றுக்கணும்னா கோபத்திலிருந்து அவனை காப்பாற்றுக்கணும். இது வெளியில் யாரும் பண்ண மாட்டாங்க, உனக்குள்ளே நீயே பண்ணணும். அப்படின்னு அழகான இல்லைன்னா என்ன பண்ணணும்னா இது அவனை நாசனம் பண்ணுவன்னு கிளியராக சொன்னார். அதுதான் நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி பிஃபோர் த ஆங்கர் பேர்ன்ஸ் யூ பேர்ன் த ஆங்கர்ன்னு சொன்னேன். போய் படிங்க அப்புறம் 305ஆவது குறள். சரி, 64வது அம்மாக்கெல்லாம் மனப்பாட்டம். அடுத்த கேள்வி என்னன்னா 64வது கிம் நு ஹித்வா அர்த்தவான் பவதி. எதி உட்டி கொடுத்தா ஒரு மனுஷனும் நிஜமான செல்வத்தோடு கூடியிருக்கிற தனவானாக இருப்பான். அர்த்தவானன்னா தனவான், அவனுக்கிட்ட சம்பதை வரும், செல்வம் செல்வம் இருக்கிறவனா தனவானா. எது உட்டி கொடுக்கறதுனால அப்படி ஆயிடுவான்னா காமம் ஹித்வா அர்த்தவான் பவதே. சார், டிசைர் விட்டு கொடுத்தா இப்போ சார் நான் ரிச் பர்சன் ஆகிடுவேன், இது சரியில்லை. தனவன்னா நீ என்ன நினைக்கிற? வெளியில் இருக்கிற செல்வம், வீடு வாசல், கேஷு, பேங்க் பேலன்ஸ், இதுதான் தனம். சீலம் சௌஷீல்யம்
ராமர் காட்டுக்கு கிளம்பி போகும்போது கௌசல்யா அம்மா நீ வந்து சொன்னால் இந்த மரத்தோல் அது அந்த மாதிரி துணியை எடுத்துக்கிட்டு தான் போகணும் சரியா. மரத்தினால எடுத்துக்கிட்ட அந்த பட்டை என்னமோ அது நார் அது போட்டுக்கணும்னு சொன்னான். அப்படி சொன்னாங்க தவிர உங்கள் கையில் இருக்கிற மோதிரம் எடுத்து கொடுத்துரு எல்லாம் கொடுத்துருன்னு சொல்லலை. அப்போ இவ்வளோ சிம்பிளாக போய் நீ காட்டில் அப்படி வாழணும்னா ஒரு வசதி இல்லாமல் அர்த்தம் இந்த தனமும் தங்கம் இதெல்லாம் கூட நீ எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார். போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்கின்றனதோ அவருக்கு பர்சனலானே கொடுத்தது எல்லாத்தையும் எல்லாருக்கும் தானம் பண்ணி மக்களை கொடுத்து அங்கே போய் சுக்ரீவனை கேட்ட நான் உன்னை சரணு வேண்டி வந்த நீ உன்னுடைய ஹெல்ப் எனக்கு வேணும்னு கேட்குறாரு. அதனால காமம் விட்டுண்ணம். மகாபாரதத்தில் ஒரு இடத்துல டிஸ்கஷன் நடக்கும்போது சொல்லப்படுறது, ஹே காமமே உன்னுடைய மூலம் என்னன்னு நான் கண்டுபிடிச்சேன், எனக்கு தெரியும். காமம் ஜானாமி தே மூலம், உன்னோட ஆரிஜின் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சங்கல்பாத் கில ஜாயசே, சங்கல்பம் உள்ள ஒரு ஆசை అనేది உள்ள முதல்ல புத்தியில் ஒரு சங்கல்பம்னா ரிசல்யூஷன். அதானே நம்ம எல்லா பூஜைக்கு சங்கல்பம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டது. பகவத்கீதை பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப கிளியரான ஒரு பிக்சர் கொடுக்கப்பட்டது. ஆக்சுவலி இப்போது இது அடுத்த கேள்வி கூட சேர்த்து ரெண்டு எல்லாமே கனெக்ஷனோடு இருக்குது. இதில் பகவத்கீதையில் இப்படி தான் காம குரோத லோப அనే விஷயாన్ని 3 முக்கியமாக பேசினார் பகவான். அப்போ அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா 65, அது வந்து கிம் நு ஹித்வா சுகி பவேத், அதுக்கு பதில் சொல்கிறார் லோபம் ஹித்வா சுகி பவேத். பார்த்தீங்களா, காம குரோத லோப இது 3 பகவான் வந்து அப்படி சீக்வென்ஸில் யூஸ் பண்ணுறாரு பகவத்கீதையில். அதுதான் இங்கே டிஸ்கஷன். இப்போ 2 சேர்த்து பார்க்குற போல் ஆகிடும். பகவத்கீதையில் இந்த சொன்னானே இப்போது சங்கல்பத்தில் தான் நீ பிறக்கிறேன்னா அதுதான் பகவான் வந்து அங்கே 2வது அத்தியாயத்தில் படிப்படியாக மனுஷன் எப்படி பத்தனமாய் கீழே விழுந்துடுறான் அப்படின்னு சொல்லும் போது 8 படிகள் சொல்கிறாரு. தியாயதோ விஷயான் பும்சः சங்கஸ்தேஷு உபஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமः காமாத் क्रोधो विजायते क्रोधात् भवति सम्मोहः सन्मोहात् स्मृति विभ्रमः स्मृतिभ्रंशात् बुद्धिनाशः बुद्धिनाशात् डम 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 प्रणश्यते. டுகுடுகுடுன்னு விழுந்துருவான், கீழே போயிட்டான். சங்கல்பம்னு வார்த்தை அதில் வரல. தியாயத்தோ விஷான் பும்ச சங்கஸ்தேஷு சங்காத் சஞ்சாயத்தை, அந்த சங்கம் అనేది சங்கல்பம். கான்ஸ்டன்ட்லி திங்க் பண்ணி நான் டிசால்வ் பண்ணியாச்சு. அது காமமே இருக்கக்கூடாது, அப்போ ஆசை இருக்கக்கூடாதான்னு கேள்வி வரும். பகவான் கீதையில் அதுக்கு பதில் கொடுத்தாரு. தர்மாத் வீர் எல்லாமே நான் தான் சொல்கிறார. விபூதி யோகத்தில் சொன்னார், வேறு அங்கெங்கே கூட நடுவில் சொல்லுவார். பூமியில் இருக்கிற அந்த கந்தம் மணக்கிற சக்தி நான் தான், ஜலத்தில் இருக்கிற அந்த ருச்சிக்கிற சக்தி நான் தான். அப்படியெல்லாம் சொல்லும் போதும் விபூதி யோகம்ல விஸ்தரித்து சொன்னார். நடுவில் 7வது அத்தியாயத்தில் சொல்ல ஆரம்பித்தார். அங்கே சொல்லும் போதும் ஆனால் காமமும் நானே தான் அப்படி சொன்னார். அப்படி சொன்னால் தப்பாக புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அப்போ துரியோதன் பேசினது போல்
எனக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு துஷ்ட சுபாவம் வர்றதுக்கு காரணம் உள்ளே ஏதோ துஷ்ட தேவதை உட்கார்ந்துருக்கு. அந்த தேவதை எப்படி நடத்துகிறதோ அப்படி நடக்கும். அதனால் எனக்கு நல்லது தெரிஞ்சால் நான் பண்ண மாட்டேன், கெட்டதுன்னு தெரிஞ்சால் நான் அது விட மாட்டேன். அவனோட தியரி அது. இப்படி சொல்லி சொல்லுவானே. அப்போது எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் ஜட்ஜிக்கிட்ட போயிட்டு நான் பண்ணல சார், உள்ளேருந்து என்னமோ பண்ண வச்சதல்ல, அப்படியெல்லாம் ஆயிடுவான்னு சொல்லி பகவான் கிளியராக. அப்போ காமம் நான் தான் சொன்ன எந்த காமம்னா தர்மாத் விருத்தோ பூதேஷு, தர்மத்துக்கு விருத்தமாக இல்லாத காமம் மனுஷருக்குள்ள. தர்மாத் அவிருத்தா பூதேஷு காமஹா அஸ்மி பரதர்ஷபா. ஏ அர்ஜுனா, அந்த காமம் நான். தர்மத்துக்கு விருத்தமாக இருக்கிற அவங்கள அகங்காரத்தோட படுற காமம் செய்கிற செயலைகள் அது நான் இல்லை. ரொம்ப ஜாக்கிரதையாக பகவான் உஷாரா. ஏன்னா நம்ம எல்லாம் மக்கள் ரொம்ப சமத்து அப்படி இப்படியெல்லாம் சொல்லி எங்கே ஒரு லூப் ஹோல் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே படிப்பான். யார்? கம்யூனிஸ்ட்டும் படிப்பான். இவங்களெல்லாம் அந்த அடுத்த கட்சிகள் எல்லாம் படிப்பான், இங்கே லூப் ஹோல் இருக்குது என்ன, இது நாளைக்கு நான் மீட்டிங்கில் பேசணும். டைம் செலவு பண்ணுவான், படிப்பான் நிறைய. இது விஷயம். அப்போது காமம் అనేది மொத்தத்தில் டிசைர் வில் கில்ஸ் யூ மை டியர், நீடு ஃபீல்ஸ். நம்ம டிசைர் அந்த நீடு வரைக்கும் தான் இருக்கணும். எனக்கு எவ்வளோ அவசரம் அவ்வளோதான். க்ரீடு வேறு நீடு வேறு இல்லையா? அந்த க்ரீடு பற்றி தான் பேசணும். க்ரீடுன்னா லோகம், இன்னும் வேணும், இன்னும் வேணும், எனக்கு பத்தாது. அப்படி இந்த மாதிரி நம்ம ரொம்ப டிசைர் ஓரியன்டாக இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அதனால தான் என்ன சொல்கிறோம்னு சாஸ்திரம், டிசைரபுள் டிசைர்ஸ் ஆர் ஓகே, டிசைரபுள் டிசைர்ஸ் ஆர். ஆமாம் சார், நான் தான் டிசைர் பண்ணுறேன், அதனால் நான் டிசைர் காரில் ஏறி நான் டிசைர்ஸ் எல்லாத்தையும் நான் அப்படி இல்லை. டிசைரபுள்னு யாரும் அதுக்கு இது கொடுத்தாங்க அத்தாரிட்டி? சாஸ்திரம் டிசைர் பண்ண, சாஸ்திரம் கொடுத்த பர்மிஷன் கொடுத்த லெஜிட்டிமேட். டிசைரபுள் டிசைர்ஸ் ஆர் ஓகே, அன்டிசைரபுள் சாஸ்திர விருத்தம் அவிஹிதம் நாட் அலவுட். அது அப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பாகவதத்தில் யயாதியுடைய கதை. ராஜா அவர் ரொம்ப இந்த காமம் பல வகை, முக்கியமாக அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் த ஆப்போசிட் செக்ஸு, இதெல்லாம் அது எவ்வளோ அனுபவிச்சான்னு திருப்தி வராத அப்படியெல்லாம், அது கூட மிச்சம் எல்லாம் கூட இருக்கும். இந்த யயாதி ராஜா அப்படி தான். அப்படி இருந்துட்டு இருக்கிற சமயத்தில் இண்டல்ஜிங் இது சிம்பிளாக இப்போ இந்த காலத்துக்கு புரியுற போல் சொல்லணும்னா நீங்கள் ஒரு ஆஸ்பெக்ட் எடுத்துக்கூடாது. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இது கன்சியூமரிசம் இஸ் கால்டு எ டிசீஸ் ஆஃப் தி டிசைர், கன்சியூமரிசம். ஆனால் இப்போ உலகம் அதுக்கு தான் பண்ணுறது. இந்த பிஸ்னஸில் தேவையில்லாதவனுக்கு அதை பற்றி தெரியாதவனுக்கு நீ சொல்லி 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 இது உனக்கு வேணும், அப்படி இது யூஸ்ஃபுல்லான்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் காட்டி 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 எப்படியாவது அவனை இழுத்து வாங்கிக்கோ. மாதத்துக்கு இஎம்ஐ இன்ஸ்டால்மெண்ட்ஸு 5 வருஷம் கட்டிக்கோ, ஆனால் இப்போ எடுத்துகிட்டு போ இப்படின்னு. இதெல்லாம் கன்சியூமரிசம். இது பேர் பாரத நாட்டில் மக்கள் நம்ம அப்படிப்பட்ட க்ரீடி அண்ட் அன்டிசைரபிள் டிசைர்ஸ்னு டிசைர் பண்ணுறவங்க இல்லை. நாம் எல்லோரும், நாட் ஓன்லி பிராமணாஸ், ஜெனரல்லி. இதுதான் தர்மம். ஏன்னா இங்கே அந்த தர்மத்துக்கு அடிப்படையில் தான் எல்லாமே இருந்தது. அது இல்லாமல் இங்கே பாரத நாடு இதோடைய ஃபவுண்டேஷன் என்னன்னு சொன்னால் சனாதன தர்மம்னு சொல்லணும். அது பிடிக்கல, புரியலை, அதே ஏதாவது சொல்லிவிட்டு கொஞ்சம் இன்னும் மக்களுக்கு கழுப்பி விட்டுடலாம்னு சொல்லி புதுசாக அது யூஸ் பண்ணி நல்லா அடி வாங்கிட்டான் எல்லா பக்கம் இருந்தேன். ஆனால் விடமாட்டான். அது பேசி மக்கள் எப்படி ஏமாற்றி ஏதாவது சொல்லி, பாமர மக்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா,
அப்பாவிகள். அதனால ஹேய், தமிழ்நாடுடைய கல்ச்சர்னு சொன்னாவே சனாதன தர்மத்தோட அப்படி மிக்ஸ் ஆகிருக்கப்பா. உனக்கு என்னடா தெரியும்? பிரிக்கவே முடியாது. அது வேறு, இது வேறு இல்லை. நீ புது இன்டர்பிரிட்டேஷன்ஸ் கொடுத்துட்டு படிய தமிழ் லிட்ரேச்சரில் எங்கே பார்த்தா கூட அந்த காலத்தில் எழுதினது எல்லாத்துலையும் சனாதன தர்மம் பதம் உபயோகப்படுத்திகிட்டு இருக்கு. தமிழ் படித்தவங்களுக்கு நல்லா தெரியும். ராமாயணமாவது மகாபாரதமாவது அதுக்கெல்லாம் விளக்கம் எழுதினவங்களும். அப்புறம் பாணினி கிராமருக்கு இங்கே ஏதோ தமிழில் என்ன காப்பியம், அது பாணினி கிராமருடைய அப்படியே ஒரு இது எழுதிட்டு அது அத்தாரிட்டி அதுக்கு இது கரெக்ட் இப்படி தானே. அதில் கூட இதெல்லாம் நீ ಸಂಸ್ಕೃತವನ್ನು ವ್ಯತಿರೇಕಂ பண்ணுற, பிராமணಗಳನ್ನು ವ್ಯತಿರೇಕಂ பண்ணுற, ராமரನ್ನು ವ್ಯತಿರೇಕಂ பண்ணுற, என்ன போக்கு இதெல்லாம்? இது எப்படி இங்கே சகிக்கிறாங்க மக்கள், எப்படி ஏற்றுக்கிறாங்க? ரொம்ப ஒரு துக்கமான விஷயம், துரதிருஷ்டம். அதனால் 4 பேருக்கு சொல்லுங்க, தைரியமாக சொல்லுங்க. எவ்வளோ நம்பர் 1 கல்ச்சர், கலாச்சாரம்னாவே இந்த இத்தனை கோவில்கள் தமிழ்நாடில் அது சனாதன தர்மம் பேஸ் பண்ணி இருக்கிறதா நீ நினைக்கிற போல் அதை நினச்சிக்கிறதா? என்ன சொன்னாலும் இங்கே மக்கள் கேட்டுவாங்க, ஏமாந்துருவாங்கன்னு தானே உன்னோட தைரியம். அப்படி பண்ணி வச்சுக்கிட்டாங்க ஒரு 30-40 வருஷமாக. படித்தவங்களை கூட இதை பற்றி சிந்திக்கிறதுக்கு கவலைப்படுறதில்லை. அது வேறு இல்லை, நம்மளுக்கு எதுக்கு இது இப்படி தானே அப்படி போகிறாங்க. இதெல்லாம் அப்படி நெக்லெக்ட் பண்ண முடியாது. நீ சமாஜத்தில் இருக்கிறதுனால சமாஜத்தில் அதோடைய வளர்ச்சி உன்னுடைய பொறுப்பு, எல்லோருடைய பொறுப்பு. அது பேஸ் இன்னைக்கு அன்றைக்கி எப்போ யாரும் அது மாற்ற முடியாது. காலம் மாறலாம், கொஞ்சம் மாடல்ஸ் மாறலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாறலாம். சனாதன தர்மத்தினை பற்றி பேசி மாற்ற முடியுமா? அது போனால் இங்கே உயிரே இல்லாத போல தான். சரி, எதுக்கு சொல்கிறது? இப்போ ஏயாத்தி கதை சொல்லும் போது சுக்கராச்சாரியர்னால சாபம் இவருக்கு. அவரோட அழகெல்லாம் போயிடுச்சு, திடீர்னு மூப்பு வந்துச்சு. அதே தான் திரும்பி நான் இவ்வளோ பெரிய ராஜா, இவ்வளோ அனுபவிக்கணும், அவ்வளோ அனுபவிக்கணும், எவ்வளோ அனுபவம் பார்த்தீங்கன்னா எகைன் திரும்பி அகங்காரம் ஏதோ பண்ணியிருப்பார். சுக்கராச்சாரியர் சாபம் கொடுத்தாரு. உடனே அழகல் அவரோட யவனம் போயிடுச்சு, எல்லாம் போய் மூப்பு ரொம்ப அப்படி இருக்கும்போது திரும்பி கேட்டுக்கிட்டாரு, எனக்கு இன்னும் அனுபவிக்கணும்னு இருக்கேன்னு கேட்குறாரு. பாருங்க, பல்லெல்லாம் ஊட்டி போயிடுச்சு. தாத்தாக்கு அண்ணன் முறுக்கு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கேன்னா அப்படி இருக்கு இது கதை. ஏன்டா இப்போ முறுக்கு சாப்பிடலன்னு என்ன, கொஞ்சம் பொடி பண்ணி கொடு மகளே, மருமகளோ யாரோ கதை. அன்றைக்கி ஐயாத்தி ராஜா அப்போது அவர் ஒரு கன்செஷன் கொடுத்தாரு. உங்கள் பசங்க 4 பேர் இருக்காங்க இவருக்கு, இதில் யாராவது அவங்களோட யவனத்தனை யூத்துன்னு உங்களுக்கு கொடுத்தா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏய் நல்லா இருக்குது இதெல்லாம். இந்த ட்ரீட்மெண்ட்டில் எந்த காலத்தில் இல்லை, இருந்த மக்கள் நிற்பாங்களா? இப்போவே அப்படி பறக்கிறாங்கோ. அப்படி சொன்னால் எல்லோரும் 3 குழந்தை, அத்தனை குழந்தைகள் நம்பருக்கு ஞாபகம் இல்லை, யாரும் ஒத்துக்கலை. கடைசி பையன் ஒத்துக்கிட்டான். அப்பாங்க பாப்பம் கேட்குறாரு, கொடுத்தா. இவன் இப்படி ஆகிட்டு அவர் இன்னும் அனுபவிக்கிறார். எத்தனையோ ஆண்டுகள் அனுப்பிச்சு கடைசியில் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அதுக்கு தான் விஷயம். ந ஜாது காமானாம் உபபோகேன சாமியதே. இந்த காமம் என்பது என்னைக்கும் நீ அனுபவிக்கிறதுனால அது சாந்தப்படவே படாது. நான் உபசாமியது உபபோகேனா அனுபவிச்சான்னு இன்னும் கேட்கும். இது எப்படின்னா, ஹவிஷா கிருஷ்ணவர்த்மன்யே பூய ஏவாபிவர்ததே. நெருப்பு நிறைய, அது நெருப்பு அக்னின்னு குறைக்கணும்னு சொல்லிட்டு நெய் கொண்டு வந்து ஊற்றிட்டா, இல்லை பெட்ரோல் கொண்டு ஊற்றிட்டா அக்னி ஏறுமா குறையுமா?
நீ ஃபியூயல் போட போட அது ஜாஸ்தி ஆகும். எக்ஸாக்ட்லி இந்த காமம் என்பது கூட அப்படி தான். நீ இண்டல்ஜ் பண்ண அது வந்து நோ காமா நோ காமா, ஐ மீன் நோ புல் ஸ்டாப், காமா காமா காமா, இன்னும் 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 கேட்டுகிட்டே இருக்கும். இதுதான் அனுபவம். யயாதி ராஜா சொல்கிறார். அதனால் இது வந்து இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறேன். எது முந்தாவது இது கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொன்னது. இது காமத்து 3 ரூபங்கள் இருக்குது. 3 ஃபார்ம்ஸில் அது எஃபெக்ட் பண்ணி காட்டும். எப்படின்னு சொன்னால், தனத்து மேலே ரொம்ப ஆசை வந்தால் அது லோபமாக இருக்கும். லோபம் தனமே மட்டும் இல்லை, என்னோடய அழகு அது போகக்கூடாது. லோபம் எனக்கு தான் இருக்கணும், அவனுக்கு இல்லைன்னு பாரு, லோபம். ஸோ என்னோடய பொசஷன்ஸு பற்றி மெயினாக அப்போது லோபம் வரும். நான் கிரீடினஸ் தான் நான் பொசஸிங்னு சொல்லியிருக்கேன் பதஞ்சலி யமம் சொல்லும் போதும். இதே பேரு புகழுக்காக படுற ஆசை, காமத்தினுடைய 3 ரூபங்கள். அது வந்து எப்படி வரும்னா அகங்காரம், மதம். அதானே பேசிட்டேன் இப்போ கொஞ்சம். இப்போ இருக்கிற சூழ்நிலை, அரசியல், இதெல்லாம் மதம், ப்ரைடு, பேரு பிரதிஷ்டைக்காக. என்ன பேர் எப்படி போகும். அப்புறம் அடுத்த இன்னொரு சரீரம் மேலே, ஸ்திரீ புருஷன், இந்த அடுத்தவங்க மேலே ஆசை வந்தால் அது வந்து மோகமாக இருக்கும். காமமேதா லோபமாக ஆகிறது, காமமேதா மதமாகிறது, காமமேதா மோகமும் ஆகிறது. இன்னும் கூட பல ரூபங்கள் எடுத்துக்கும். அது குரோதம். அது இப்போ சொல்லணும். இப்போது 65க்கு சேர்த்துட்டும் இல்லை. இப்போது நான் 2 கலந்து பேசிகிட்ருக்கேன். அதனால் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். அசுரர்களுக்குள்ளே 2 பேர் அண்ணன் தம்பி இருக்காங்க. சுந்த உபசுந்த பேர் 2 பேர் அசுரர்கள். இவங்க வாழ்க்கையில் சேர்ந்து எல்லாத்தையும் பங்கு எடுத்துக்கிட்டு நல்லா ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க எல்லா விஷயத்தில். ஆனால் இந்த ஸ்வர்கலோகத்துக்கு சேர்ந்த ஒரு டேம்செல் திலோத்தமா எப்படி இவங்களுக்கு கடிச்சதோ எப்படி வந்துச்சு, அந்த திலோத்தமன் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறதுல இவங்களுக்கு விரும்பலை. கடைசியில் என்ன ஆச்சுன்னா, ஒருத்தனை குத்திட்டு சண்டை போட்டு 2 பேர் ஒருத்தர் வந்து கொலை பண்ணிக்கிட்டாங்க. 2 பேர் ஒருத்தர் வந்து கொலை பண்ணி போயிட்டான். என்ன ஆச்சு? காமம் பத்திரம் ஆயிட்டான். அசுரர்கள்னாவே இதே போகங்கள் தான் அவங்களுக்கு மெயின் பிரதிபாதனை. அதனால தான் நம்ம குரு பாதுகா ஸ்தோத்திரத்தில் ஒரு வரியிலோ இந்த காமமனே இந்த பாம்பு இருக்குது பார்த்தீங்களா, காமாதி சர்ப்ப கருட காமாதி சர்ப்பம் விரஜகாருடாபியாம் விவேக வைராகிய நிதி பிரதாபியாம் போத பிரதாபியாம் திருதமோக்ஷதாபியாம் நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாபியாம். குரு பாதங்கள் 2 வந்து எப்படின்னா என்னை காப்பாற்றும். இது வந்து ஒரு கருடன் போல். கருடனை வந்து பாம்புகள் எப்படி அப்படி பிடித்த காமவன் இந்த சர்ப்பத்தினை அந்த கருடன் வந்து அப்படி தூக்கி போட்டு. அந்த மாதிரி இந்த குருவுடைய பாதங்கள் பக்தி எனக்கு என் மனசில் இப்படிப்பட்ட தேவையில்லாத காமங்கள் எல்லாம் வராமல் காப்பாற்றும். அதனால் குரு தியானம், குரு பக்தி இதுதான் காப்பாற்றும். ஹையர் ரோல் மாடல் வேணும் ஜீவிதத்தில். அப்படி அப்புறம் இந்த சுகம் எப்படி வரும்னு கேட்டார். லோபம் போனால் சுகம் வரும்னு சொன்னார். அப்போது இந்த இப்போ 3 சேர்த்த காம குரோத லோப பகவான் கிருஷ்ணர் கீதையிலோ இந்த 3 தான் நரக்கத்துக்கு என்ட்ரன்சஸ்ன்னு சொன்னார். த்ரிவிதம் நரகஸ்யேதம் துவாரம் நாசனமாத்மனः காமக்ரோதஸ்ததா லோபः தஸ்மாத் ஏதத்ரயம் த்யஜேத். அர்ஜுனா, நரகத்துக்கு என்ட்ரன்சஸ் என்ன தெரியுமா? 3 கேட்டு: காமம், குரோதம், லோகம். அதனால 3த்தையும் ஒட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டார். அதே தான் இங்கே டிஸ்கஷன் பண்ணுறோம். அதேபோல் பஜகோவிந்தத்தில் பார்த்தா ஒரு ஸ்லோகத்தில் காமம், குரோதம், லோபம், மோகம் இன்னும் கூட ஆட் பண்ணிட்டார். இது எல்லாத்தையும் தெக்த்வாத்மானம் பஷ்யதி சோகம். என்ன அதெல்லாம் சாக்கடை. நீ அமிர்தமான ஆத்மஸ்வரூபமான நீ வந்து இந்த மனசு செய்கிற சேஷ்டைகளுக்கு போய்
வெளியில் அதெல்லாம் பார்த்து அட்ராக்ட் ஆகி நாவல்ட்டி பியூட்டி வெரைட்டின்னு சொல்லிட்டு ஸ்டெபிலிட்டி இல்லாதது பிடிச்சிக்கிறேன் நீ. காமம் குரோதம் லோபம் ஸ்ததா இது எல்லாத்தையும் தெக்த்வா விட்டுடு. இது இங்கே தான் நீங்கள் ஹித்வா ஹித்வான்றாரு, அதுதான் தெக்த்வா. ஆத்மானம் பஷ்ய, உன்னோட ஸ்வரூபத்தின்னு பாரு. ஸ்வரூபத்தில் இதெல்லாம் தேவையில்லை, இல்லை அவசரம் இல்லை, ஸ்வரூபம் பூர்ணம் அப்படின்னு அங்கே சொன்னார். ஸோ அடுத்ததாக ஜஸ்ட் ஆரம்பிக்கிறோம். 66லேருந்து 69வது கேள்விகள் வரைக்கும் 79 80 ஸ்லோகங்களுக்குள்ளே வரைக்கும். ஸ்லோகம் மொத்தம் படித்த டைம் ஆகும். நான் 66வது கேள்வி ஆரம்பிக்கிறேன். கிமர்த்தம் பிராமணே தானம், எதுக்காக தானம் என்பது பிராமணனுக்கு கொடுத்தா சிரேஷ்டமும், பிராமணனுக்கு தானம் பண்ணணும்னு சொல்கிறேன். தானம் எல்லோருக்கும் கொடுக்கலாம், யூ கேன் கிவ் டு எனி நீடி பர்சன், பட் ஸ்டில் பிராமணனுக்கு தானம் பண்ணுறது ரொம்ப சிரேஷ்டம். அதனால தான் புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு எங்காவது போனால் ஒரு பிராமணனை பார்த்து அவருக்கு தானம் கொடுக்கணும். அதே போல் நம்ம வீட்டுக்கு ஒரு பிராமணன் வேணுமனு கூப்பிட்டுட்டு இல்லை ஏதாவது விஷயத்துக்கு வந்தால் அவங்களுக்கு ஏதாவது பிராமணனுக்கு கொடுக்குற தானத்துக்கு பேர் தட்சிணா. தட்சிணா அப்போது எதுக்கு அனு கேட்டார் தானம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பதில் கொடுக்குறாரு தர்மபுத்திரன். தர்மார்த்தம் பிராமணே தானம். ரொம்ப ப்ராடு ஒரு மீனிங் கொடுத்துடுறாரு. தர்மத்துக்காக பிராமணுக்கு தானம் பண்ணணும்னு சொன்னார். இங்கே தர்மம்னு அர்த்தம் நம்ம நல்லா விஸ்தரித்து புரிஞ்சுக்கணும். பிராமணனும் தர்மத்துக்கு 100% சொன்னான்னா அப்படி இருக்காதானே, பட் 99 அது அவர் தர்மத்துக்காக நிற்பார். தர்மத்தின் நிலநாட்டுறதுக்காக வாழுவார், தர்மத்தின் பிரச்சாரம் செய்கிறதுக்காக இருப்பார். அந்த தர்மத்துக்கு மூலமான வேதங்களை அவர் காப்பாற்றுவார். அந்த வேதங்களை அவர் ஹிருதயத்தில் வச்சுக்கிறார். அந்த வேதங்களை சொல்ல வேண்டிய அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அது கருத்துகளின் விஷயங்களின் மக்களுக்கு வாழ்க்கையில் எப்படி உபயோகப்படும்னு தர்ம மார்க்கத்தினை காட்டி கொடுப்பார். அதனால் நீ பிராமணனுக்கு கொடுக்கும்போது அது ரொம்ப சத்விநியோகமாகும். இங்கே நிறைய விஷயங்கள் இருக்கு, ஜஸ்ட் 2-3 பார்த்துக்கிறோம் இன்னைக்கு தர்மத்துக்காக. அப்போ வேறு யாருக்கு கொடுத்தாலும் எனக்கு புண்ணியம் வராதா, சித்தசுத்தி வராது? வரும். ஆனால் நிறைய இடத்துல பாத்திரத்துக்கு தகுந்த பாத்திரத்தை பார்த்தேன்னு அர்ஹத்தை பார்த்து தானம் பண்ணணும். அர்ஹத் இல்லாதவனை போய் நீ தானம் பண்ண, அவனை மிஸ்யூஸ் பண்ண. இப்போ நிலை எப்படி இருக்கான்னு சொன்னால், நம்ம கோவிலில் போய் ஹுண்டியில் பணம் போட்டால் அது இந்த குண்டாஸ் எல்லாத்துக்கும் போகிறது. அதனால் கொஞ்ச நாள் சில பேர் என்ன மாதிரி சில பேர் சொல்லியிருக்காங்க, ஹுண்டியில் போடாதுங்க, நேராக அங்கே வேலை செய்கிற பிராமணுக்கு கொடுங்க. ஏன்னா இது இங்கே தான் அந்த கொடுமை. அது ஹிந்து கோயில்களுக்கு மட்டும். என்டோமெண்ட் போர்டு சர்ச்சுக்கு கிடையாது, மாஸ்க்கு கிடையாது. அங்கே எவ்வளோ வருது என்ன பண்ணுறீங்க கேட்கறதுக்கு இல்லை. எக்கச்சக்கமாக அங்கே நிந்தி வரும், இங்கே நிந்தி வரும். எல்லாமே மதம் மாற்றுறதுக்காக பல திட்டங்கள், பல குற்றங்கள், ஏமாற்றங்கள் தெரிகிற விஷயந்தான். அதுக்கு தான் 1 நேஷன் 1 லா 1 எலெக்ஷன் வரணும். இதுதானே வாழ்கிற எல்லோரும் அப்படி. அப்போதான் முடியும். இல்லைன்னா இப்படி வச்சுக்கிட்டா இங்கே கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கணும். நீங்கள் இருங்க, நீங்கள் வழிபடுறதுனால எங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. பட் 1 லா 1 நேஷன் 1 எலெக்ஷன் வரணும். எல்லாம் மாறிடும். அப்போ தான் விகசித பாரத் 247 வேணுமன்னா எல்லாம் ட்ரீம் பண்ணுங்க. ட்ரீம் பண்ணி அதுக்கு தகுந்த போது வாழணும். சின்ன சின்ன விஷயங்களை மாற்றுக்குங்கோ. நம்ம நடத்தி காட்டுவோம், செய்வோம், வரவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. அதனால் பிராமணன் அப்போது. ஆனால் இங்கே
அந்த பிராமணன் விஷயம் கூட நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. அவங்களை கூட ரொம்ப ஆசைப்படவே கூடாது. ஆனால் காலம் இப்போது கொஞ்சம் மாறிடுச்சு. தர்மத்துடைய கஸ்டோடியன்ஸனான பிராமணர்கள் அப்படின்னு சங்கராச்சாரியர் பாஷ்யம் எழுதும் போதும் இது விஷயம் கொண்டு வர்றார். ஏன் பகவான் திரும்பி அவதாரம் எடுத்துகிட்டு வந்து இந்த கீதா உபதேசாన్ని பண்ணி எதுக்குன்னா நிஸ்ரேயச அபியுதயம்னா மெட்டீரியல் ப்ராஸ்பரிட்டியும் வேணும், ஸ்பிரிச்சுவல் ப்ராஸ்பரிட்டி வேணும். இது நீ ரெண்டுத்தினே சமன்வயப்படுத்தி சொல்லி கொடுக்குற சமுதாயத்தினை கைட் பண்ணக்கூடிய ஆச்சாரியர்கள் பிராமணர்களாக இருந்த வேத ஸ்வரூபம் அவங்களே வழி தவறிட்டாங்கோ. பாஷ்யம் அப்படி தான் எழுதுறாரு. அப்போது அவங்களும் உணர மாறணும். பட் பொதுவாக இது இந்த கருத்து நமக்கு சந்தேகம் உருவாக்கக்கூடாது. பட் தட் பர்சன் அவர் கண்டிப்பாக நல்லதே செய்வான். இன்னும் தெரியுமாங்க, இதோட நிறுத்துறேன். பிராமணன் சப்போஸ் அந்த காலத்தில் அவராக ஒன்றும் கேட்க மாட்டார். நோ ஃபிக்ஸிங் த ஃபீஸ் அண்ட் டூயிங் த ஒர்க் అనేది கிடையாது. யாருக்கு இல்லை அந்த காலத்தில். ஆக்சுவலாக அந்த வேலைக்கு வரவங்களுக்கு கூட நீங்களே பார்த்து ஏதோ கொடுங்கன்னு சொல்கிறான். நம்மளும் சந்தோஷமாக அவனுக்கு சந்தோஷமாக நமக்கு முடிஞ்ச வரைக்கும் கொடுக்குறோம். அப்படி தான் இருந்துச்சு. அதனால ரொம்ப ஃபிக்ஸ் பண்ணி இதான் மெட்டீரியலிசம் இஸ் கன்சூமரிசம் இதெல்லாம் இப்படி ஆயிடுது. பிராமண விஷயம் பார்த்திங்கன்னா அவர் எது கேட்க மாட்டார். அவர் நல்லது செய்யறது தான் அவருடைய வாழ்க்கையோடைய லட்சியம். தெய்வ காரியம், பொது காரியம், அது மக்கள் எது கொடுத்த அது வச்சுக்கிட்டு வாழறேன்னு சிம்பிளாக அப்படி வாழ்ந்துட்டுறாங்க. அப்போது ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி மிச்சம் எல்லாருக்கு வைஷ்ய க்ஷத்ரிய இவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பிராமணனை காப்பாற்றி அவருக்கு வேண்டியதெல்லாம் அவர் வாழ்கிறது கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கணும் அனே நடந்துட்டு இருந்தது. அப்போது அதனால தான் கோபிராமணேபிய சுபமஸ்து நித்தியம் லோகா சமஸ்த இப்படி சொன்ன. ஏன் சார் பிராமணன் மட்டும் சுபமாக இருக்கணும், நாங்கள் எல்லோரும் என்ன நாசனமாகணும் என்ன? ஒரு பிராமணன் ஒடுங்க வாழ்க்கையில் நாட்டில் இருந்த லோகம் சமாஜம் மொத்தம் நல்லா இருக்கும். வேல்யூ பாருங்க அதோட எப்படி இருக்கு. அதனால் இந்த இப்போது 18th சாப்டரில் கூட இப்போ நடந்து கூட ஒரு டிஸ்கஷன் அதுதான். இந்த வர்ணாசார் அது வேறு விதமாக விவரிக்கிறார். 4வது அத்தியாயத்தில் ஆல்ரெடி சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாஷன்னு சொன்ன கிருஷ்ணர் இப்போ திரும்பி இங்கே அந்த குணத்துக்கு தகுந்த போல் அவனுடைய ஒர்க் என்ன அது எல்லாத்தையும் இப்போது 18th சம்மரைஸ் பண்ணுறார் திரும்பி. அது ரொம்ப அது அங்கே வேறு விதமாக பேசியிருக்கு. அது நீங்கள் கேட்டால் புரிஞ்சு யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இன் எ டிஃபரெண்ட் வே. கிளாஸிஃபிகேஷன் இஸ் நாட் மென்ட் ஃபார் த ஷோயிங் த டிஃபரன்சஸ். நான் முந்தானே ஒரு ஷார்ட் கூட போட்டிருக்கேன் அதை அந்த கிளாஸ். இது இந்த கிளாஸிஃபிகேஷன் எதுக்குன்னு அது இப்போ இங்கே விஸ்தரித்து பேச மாட்டேன். இஃப் யூ ஆர் ரியலி வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்டுன்னா நீங்கள் கேளுங்க, அது உங்களோட பொறுப்பு. நம்ம விஷயம் தெரிஞ்சுக்காம கேட்காம ஏதோ ஒரு கல்பனையிலோ நம்ம பாட்டுக்கு நான் எனக்கு நல்லா தெரியும் என்று அதனால தான் பிரகலாதன் சிரவணம் பண்ணும் முதல் நல்லா அது கேட்கணும், உரிமை வேணும் அதுக்கு. சரி, இப்படி இது கூடி இங்கே அதே கொஷன் சரி சும்மா அப்படி சொல்லி விட்டுடுறேன். அப்போது வேறு ஆர்டிஸ்ட்டுகளுக்கு எல்லாத்துக்கும் எது கொடுக்கணும்? ஆர்டிஸ்ட்ன்னா கலனை காப்பாற்றுறவங்களுக்கு ஏன் நம்ம உதவி செய்யணும் கேளு. அது தானம்னா இன்னொரு விதமாக. அதே போல் அடுத்தது நமக்கு சேவை செய்கிற அப்படின்னா இந்த ஒர்க்கிங் கம்யூனிட்டி கிளாஸ் பீப்புளுக்கு கூட நம்ம எதுக்கு அவங்களே பார்த்துக்கணும், எதுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு. அடுத்தது ராஜாக்களுக்கு கூட நம்ம எதுக்கு கொடுக்கணும். இதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு the whole picture of the society, the classification, harmonious living என்னது புரியும். இது அடுத்த சத்சங்கத்தில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.
ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத் சத். எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சந்தோஷம். நாளைக்கு அங்கே சத்சங்கம் இருக்கு ஈவினிங். இன்றைக்கி வரும்போது டாக்ஸி லேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக 1 hour கூட எடுக்கல கிளாஸ். நான் 6:15 தான் ஸ்டார்ட் பண்ணேன் இங்கே இன்றைக்கி. சரி.